Good morning, students. In the previous class, we have started learning atomic structure. போன வகுப்புல இருந்து நம்ம அணு அமைப்புங்கிற பாடத்தை பற்றி நம்ம படித்து கொண்டு வருகிறோம். In the last class, we learned the first three learning objectives. That is, understanding Rutherford's Goldfile experiment. We saw how Rutherford found nucleus inside the atom through his experiment called Rutherford's Goldfile experiment. With that, he suggested a model known as Rutherford's atomic model. Rutherford தங்கத்தகடு சிதறல் சோதனையின் மூலமாக ரூதர்ஃபோர்ட் ஒரு அணு மாதிரி கொள்கையை நமக்கு கொடுத்தார். இந்த கொள்கையை போன வகுப்புல நம்ம படிச்சோம். According to this model, the atom contains large empty space. ரூதர்ஃபோர்டுடைய அணு கொள்கையின்படி அணுவினுடைய பெரும்பாலான பகுதி வெற்றிடமானது, எம்டி ஸ்பேஸா இருக்குது. The electron revolves around the nucleus in closer circular paths called orbits. எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸை சுற்றியுள்ள வட்டப்பாதையில், அதான் சர்க்குலர் பாத்துக்கிறோம், வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது. இந்த ஆர்பிட் அப்படி என்று அழைக்கிறோம். Rutherford's model of the atom was somewhat like that of solar system. ரூதர்ஃபோர்டுடைய அணு மாதிரி அமைப்பு, ஆட்டம் மாடல் எப்படி இருக்குன்னா சோலார் சிஸ்டம் மாதிரி இருக்கு. சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்துல சூரியனை மையமாக வைத்து கோள்கள் சுற்றி வருவது மாதிரி ரூதர்ஃபோர்டுடைய ஆட்டம் மாடல் இருக்குது அப்படிங்கிறத போன வகுப்புல நம்ம படிச்சோம். In 1913, Niels Bohr explained the causes of the stability of the atom. We named it as Bohr's model of an atom. 1913 ஆண்டுல நீல்ஸ் போர் இந்த ரூதர்ஃபோர்ட் கொள்கைக்கு மாற்றாக அதில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து போர் ஆட்டம் மாடல் அப்படிங்கிறத அவர் சொன்னார். போர் அணு கொள்கை அப்படின்ட்டு. இதில் உள்ள முக்கியமானது என்னன்னா, இது அணுவினுடைய நிலைப்புத்தன்மையை, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், அதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த ஆட்டம் போஸ் அட்டாமிக் மாடல்ல. The main postulates of Bohr's model of an atom are: in atoms, the electron revolve around the nucleus in stationary circular paths called orbits அல்லது ஷெல்ஸ் அல்லது எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில தான் நியூக்ளியஸை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத ரூதர்ஃபோர்ட் சொன்னதுக்கு மாத்தி போர் சொன்னார். இது அணுவினுடைய நிலைப்புத்தன்மையை பற்றி போர் சொன்னார். அதுக்கு போர் சொன்ன கொள்கைப்படி எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில தான் சுற்றி வருகிறது, அது தன்னுடைய நிலைப்புத்தன்மையை இழக்கவில்லை அப்படிங்கிறத நீல்ஸ் போர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதான் எலக்ட்ரான் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் இன் ஸ்டேஷனரி சர்க்குலர் பாத்ஸ், இட் இஸ் கால்ட் ஆர்பிட் அப்படின்ட்டு அவர் சொன்னார். While revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gain energy. எலக்ட்ரான்ஸ் இதை சுற்றி வரும்போது தன்னுடைய எனர்ஜி அது லூஸ் பண்ணவும் செய்யாது, கெயின் பண்ணவும் செய்யாது, ஆற்றலை ஏற்கவும் செய்யாது, இழக்கவும் செய்யாது அப்படின்ட்டு போர் சொன்னார். The orbits or shells are represented by the letter known as K, L, M, N, or நம்பர்ஸ்ல சொல்லணும்னா 1, 2, 3, 4 K ஷெல், L ஷெல், M ஷெல் அப்படின்ட்டு சொல்லலாம். அல்லது 1, 2, 3, 4ன்னு சொல்லலாம். K ஆற்றல் மட்டம், L ஆற்றல் மட்டம், M ஆற்றல் மட்டம், N ஆற்றல் மட்டம்னு சொல்லலாம். அல்லது நம்பர்ல சொல்லணும்னா 1, 2, 3, 4 அப்படின்ட்டு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல we have studied. போன வகுப்புல இதெல்லாம் நம்ம படிச்சோம். In this class, we will study the remaining 3 learning objectives. That is comparing the charge and mass of subatomic particles, calculating number of protons, neutrons and electrons from the given atomic number and mass number of an element, draw the atomic structure of first 20 elements. இன்று நம்ம இதில் உள்ள மீதி 3 கற்றல் நோக்கங்கள்,
அதை பற்றி படிக்க இருக்கோம். அணுவின் பிற அடிப்படை துகள்களின் மின்சுமை மற்றும் நிறையை ஒப்பிடுதல், கொடுக்கப்பட்ட தனிமத்தின் அணு எண், அணு நிறையை கொண்டு புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல், முதல் 20 தனிமங்களின் அணு அமைப்புகளை வரைவதை பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். Discovery of neutrons. In 1932, James Chadwick observed when beryllium was exposed to alpha particles, particles with about the same mass as protons were emitted. பெரிலியத்தை ஆல்பா பார்ட்டிகிள்ஸால எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதில் உள்ள ஆல்பா பார்ட்டிகளுக்கு சமமான மாஸ் கொண்ட புரோட்டான்ஸ் அதுல இருந்து வெளியேறிச்சு. இந்த பார்ட்டிகிள்ஸை தான் அவர் என்ன சொல்றாருன்னா நியூட்ரான்ஸ். ஏன்னா அதுக்கு என்னது கிடையாது, சார்ஜ் கிடையாது. இட் ஹஸ் நோ சார்ஜ். The emitted particles carried no electrical charges. They were called as neutrons. இதை எப்படி எழுதலாம்னா நியூட்ரான்ங்கிறதுனால என்னன்னு போடுறோம். சூப்பர் ஸ்கிரிப்ட்ல 1, சப்ஸ்கிரிப்ட்ல 0. Superscript 1 represent its mass and subscript 0 represent its எலக்ட்ரிக் சார்ஜ். சார்ஜ் இல்லைங்கிறதுனால அதுக்கு கீழே சப்ஸ்கிரிப்ட்ல 0 போடுறோம். அவருடைய மாஸ் எவ்வளவு? 1. ஆல்பா பார்ட்டிகளுடைய மாஸுக்கு சமமான மாஸ் கொண்ட ஒரு பார்ட்டிகிள் எமிட் ஆகுது. அதை அவர் நியூட்ரான்ட்டு ஜேம்ஸ் சாட்விக் 1932ல இன்வென்ட் பண்றார். ஆல்பா பார்ட்டிகளை கொண்டு பெரிலியத்தை தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான துகள்கள் வெளியேறுவதை கண்டுபிடிச்சார். இந்த துகளுக்கு பேரை தான் அவர் நியூட்ரான் சொல்றாரு. இது மின்சுமை இல்லாத துகள். இதை நம்ம எப்படி எழுதணும்னா நியூட்ரான்ங்கிறதுனால n போடுறோம், கீழ்ப்பகுதியில 0 மின்சுமை இல்லாததுனால அதுக்கு மின்சுமை அற்றதுங்கிறதுக்கு 0, மேல சூப்பர் ஸ்கிரிப்ட் மேல் பகுதியில 1, அதனுடைய நிறை 1 அப்படின்ட்டு போடுறோம். நியூட்ரானுடைய பண்பு என்னன்னா இதுக்கு மின்சுமை கிடையாது, நேர் மின்சுமையும் கிடையாது, எதிர்மின் சுமையும் கிடையாது. அதனால இது மின்சுமையற்ற நடுநிலையான துகள். அதனால இது மின்புலத்தாலோ காந்த புலத்தாலோ விலகல் அடைவது இல்லை. இதனுடைய நிறை எவ்வளவுனா 1.676 into 10 to the power minus 24 கிராம். அதை 1 AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் என்று நம்ம அதை சொல்றோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ். This particles was now found to be deflected to any magnetic or electric field, proving that it is electrically neutral. இது மேக்னெட்டிக் ஃபீல்டாலே ரிஃப்ளெக்ட் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டிலே ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால இது என்னன்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலான ஒரு பார்ட்டிகிள்ங்கிறது சொல்லிடலாம். இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். இட்ஸ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1.676 into 10 to the power minus 24 கிராம். இதை 1 AMU அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இல்லை உனக்கு டூ யூ நோ அப்படின்ட்டு கொடுத்து உனக்கு தெரியுமான்ட்டு உனக்கு கொடுத்துருக்கு. இதை சார் ஏற்கனவே சொல்லிட்டேன். 1920ல ரூதர்ஃபோர்ட் ப்ரெடிக்ட் பண்ணதை தான் 1932ல ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஜேம்ஸ் சாட்விக் யாருன்னா ரூதர்ஃபோர்டுடைய ஸ்டூடெண்ட், அவருக்கு பின்னால வந்தவர். அவருடைய ரூதர்ஃபோர்டுடைய மாணவன் தான் ஜேம்ஸ் சாட்விக். அவர் ரூதர்ஃபோர்ட் சொன்னது மாதிரியே அதுல உள்ள நியூக்ளியஸ்ல உள்ள இன்னொரு துகளை அவர் கண்டுபிடிச்சார். அது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் இல்லாத அந்த பார்ட்டிகளுக்கு பேரு நியூட்ரான். மின் சுமையற்ற அந்த துகளுக்கு பேரு நியூட்ரான் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சார். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் உடைய கேரக்டர்ஸ் என்ன, அடிப்படை துகள்களுடைய பண்புகள் என்ன? ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ்லாம் என்ன? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அடிப்படை துகள்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இந்த மூணையும் நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு வரோம். ஆனா இந்த ஆட்டம் இஸ் பில்ட் அப் ஆஃப் a number of subatomic particles. இந்த ஆட்டம் இது போக இன்னும் நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸால கட்டமைக்கப்பட்டுள்ளது, பில்ட் ஆகுது. என்னதெல்லாம் அது கீழே உனக்கு டூ யூ நோங்கிறதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. They include mesons, neutrino, antineutrino, positrons, fusons. அடிப்படை துகள்களான புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போக நிறைய துகள்கள் அதுக்குள்ள இருக்குது. அதுல என்ன மெசான்கள், நியூட்ரினோக்கள், ஆன்டி நியூட்ரினோக்கள், பாசிட்ரான்கள், நிறைய துகள்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம இதுல 3 subatomic particles of great importance in understanding the structure of an atom are
electron, protons and neutrons. Its properties of which are given in table 11.11. இந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை தான் நம்ம முக்கியத்துவம் கருதி அதோடைய கிரேட் இம்பார்ட்டன்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் கருதி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு நிறைய அடிப்படை துகள்கள் இருந்தாலும் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் தான் எவ்வாறு இந்த அணுக்குள்ள அமைந்து இருக்கிறதுங்கிறத நம்ம படிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஏன்னா அதுதான் அடிப்படை துகள்ல முக்கிய பங்காற்றுகிறது ஒரு அணுல. அதனால அதை உனக்கு இந்த பாடத்துல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஒரு அதை தனியா அதை பற்றியுடைய சிம்பிள் என்ன, அதனுடைய சார்ஜஸ் என்ன, மாஸ் என்ன, அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது எங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி பார்க்கச்சுல எலக்ட்ரானுடைய சிம்பிள் இ. அதுக்கு சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் -1. புரோட்டானுடைய சிம்பிள் H. இங்க அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ல, ஹைட்ரஜன் ஐசோடோப்ல ஒரு புரோட்டான் உள்ள ஹைட்ரஜன், அதுல நியூட்ரான் இல்லாத ஹைட்ரஜன் ஐசோடோப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் புரோட்டான்னு சொல்றோம். அதனால உனக்கு இதுல ஹைட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு சார்ஜ் +1. அதுக்கு சார்ஜ் எவ்வளவு? +1. அதுக்கு மேல கொடுத்துருக்கிறது சூப்பர் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்கிறதுக்கு அதுக்கு மாஸ் 1. நியூட்ரானுக்கு மாஸ் 0ன்னு கொடுத்துருக்கு. அது என்னங்கிறத பின்னால நம்ம படிப்போம். எலக்ட்ரானுக்கு மாஸ் 0ன்னு கொடுத்துருக்கு, ஏன்னு பின்னால படிப்போம். நியூட்ரானுக்கு மாஸ் 1, சார்ஜ் 0. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. இதை உனக்கு சிம்பிள் உனக்கு கொடுத்துருக்கிறதுலே சார்ஜையும் சொல்லிட்டேன். எலக்ட்ரானுக்கு மைனஸ் சார்ஜ், புரோட்டானுக்கு ப்ளஸ் சார்ஜ், நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது. இதுலயே உனக்கு மாஸ் மேல கொடுத்துருக்கு. புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கு 1. இதுல மேல எலக்ட்ரானுக்கு 0ன்னு கொடுத்துருக்கு. ஏன்னா 1 1837 டிவைட் பண்ணணும்னா அதனுடைய மாஸ் ரொம்ப குறைய வரும். 0.000 வந்து அது 1 1837 டிவைட் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வெரி லெஸ்ஸாக இருக்கும். அதனால அதை நம்ம என்ன பண்ணுறோம், 0ன்ட்டே நம்ம அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். அதனுடைய மாச கிராம்ல சொன்னோம்னா 9.1 × 10⁻⁻28. இதை எவ்வளோ சொல்கிறோம்? 1.6 × 10⁻⁻24 புரோட்டானுக்கு. நியூட்ரானுக்கு 1.6 × 10⁻⁻24. புரோட்டான், நியூட்ரானுடைய மாஸ் ரெண்டுமே மோரார்லெஸ் சேமாக தான் இருக்குது. இதை எலக்ட்ரான் சாரியாக்குன்னு சொல்லிட்டேன். மின் சுமை எலக்ட்ரானுக்கு எதிர் மின் சுமை, புரோட்டானுக்கு நேர் மின் சுமை, நியூட்ரானுக்கு மின் சுமை கிடையாது. இதனுடைய நிறைகள் எல்லாம் சார் சொல்லிட்டேன். There are two structural parts of an atom, the nucleus and the empty space in which there are imaginary parts called orbit. ரெண்டு பகுதியா ஆட்டமை நம்ம பிரிக்கலாம் ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸா. ஒன்று நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள என்னது இருக்கு? புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். நியூக்ளியஸ் கண்டைன்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை நம்ம எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கிறதுனால அதை நியூக்ளியான்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு அந்த அவுட்டர் செல்ஸ் இருக்குல்ல, ரிவால்வ் இன் த ஆர்பிட்ஸ், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் இன் த ஆர்பிட்ஸ், அது வந்து இமேஜினரி பாத் தான். அது ஒரு கற்பனையான ஒரு பாதை தான். இமேஜினரி பாத் இந்த ஆர்பிட்ஸ் அல்லது ஷெல்ஸ்ங்கிறோம்ல, இதனுடைய ஸ்ட்ரக்சரல் பாத்தில் செகண்ட் பார்ட் இந்த ஆர்பிட்ஸ். இதில் நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதில் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ள என்னதெல்லாம் இருக்கும்? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். இந்த புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் collectively called nucleons. Orbit is defined as the path which electrons revolve around the nucleus. நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய இந்த வட்ட பாதைக்கு பேரு ஆர்பிட். நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய இந்த வட்ட பாதைக்கு பேர் என்னது? ஆர்பிட். இதுல எலக்ட்ரான்கள் இருக்கும். இதுல எதிர்மின் சுமை கொண்ட துகள் எலக்ட்ரான்ல இருக்கும். இது கற்பனை பாதை. இதுல உள்ள நடுசுல உள்ள இந்த பகுதிக்கு பேர் நியூக்ளியஸ். தமிழ்ல இன்னொரு பேர் சொல்லலாம் உட்கரு. உட்கருள் உள்ள ரெண்டு துகள்கள்லாம் என்னது? புரோட்டானும் நியூட்ரானும். புரோட்டான், நியூட்ரான் ரெண்டு உட்கருவுடைய துகளையும் இணைச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னா நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியான்
புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்ததை நியூக்ளியான்னு சொல்றோம். ஆர்பிட், எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரக்கூடிய வட்டப்பாதைக்கு பேரு ஆர்பிட். வட்டப்பாதைகள், ஆற்றல் மட்டங்கள், எனர்ஜி லெவல், ஷெல்ஸ் இப்படின்ட்டு பல பேரை அதுக்கு சொல்றோம். கூடுகள் அப்படின்னு, வட்டப்பாதைகள், ஆர்பிட்கள்னு சொல்றோம். இதுல எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது. இதுல முதல் வட்டப்பாதை, ரெண்டாவது வட்டப்பாதை, மூன்றாவது வட்டப்பாதை இருக்குன்ட்டு நம்ம படிச்சோம். 1வது, 2வது, 3வது, 4வது, அல்லது கே ஷெல்ஸ், எல் ஷெல்ஸ், எம் ஷெல்ஸ், எல் ஷெல்ஸ். சரியா? கீழே டூ யூ நோங்கிறதுல கொடுத்துருக்கத சாரி ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்ஸ் போக இன்னும் நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. மேசான், நியூட்ரான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ், குளுவான்ஸ், புல்சான்ஸ், அதுதான் எக்ஸெட்ரான்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இதுல இருக்கு. நியூட்ரினாக்கள், ஆன்டி நியூட்ரினாக்கள், டூசான்கள், குளுவான்கள், பாசிட்ரான்கள், மெசான்கள், இதெல்லாம் இது போக நிறைய துகள்கள் இருக்குது. எதுக்குள்ள? இந்த ஆட்டமுக்குள்ள இருக்குது. ஆனா முக்கியமானது நம்ம படிக்க வேண்டியது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் தமிழ்ல அணு எண், அதை இசட்ன்னு சொல்றோம். நிறை எண், அதை மாஸ் நம்பர் ஏ அப்படின்ட்டு சொல்றோம். ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஹேவ் ஒன் புரோட்டான் இன் தேர் நியூக்ளியை. ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் அதனுடைய நியூக்ளியஸ்குள்ள அதுல ஒரு புரோட்டான் இருக்கு, அதனால அதை நியூக்ளியைன்னு சொல்றோம். ஒரு புரோட்டான் அதுல இருக்கு. மற்றபடி வேற எல்லா அணுக்கள்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட புரோட்டான்கள் இருக்கு. ஹீலியம் ஆட்டம்ஸ் ஹேவ் 2 புரோட்டான்ஸ். கோல்டு ஆட்டம்ஸ்ல 79 புரோட்டான்ஸ். அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? This shows that the number of protons in the nucleus of an atom decides which element it is. அது எப்படிப்பட்ட எலமெண்ட்ங்கிறத டிசைட் பண்றது எதுனா அதோட நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர். அதை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறோம். புரோட்டான் நம்பரை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறோம். அதை சிம்பிள் இசட்ன்ட்டு சொல்றோம். ஒரு அணுல உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை தான் அணு எண் அப்படின்ட்டு சொல்றோம். ஹைட்ரஜன் அணுல மட்டும் உட்கருவுல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு. ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்கு. புரோட்டியம்ங்கிற ஹைட்ரஜன் ஐசோடோப்ல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு. ஹீலியத்துல 2 புரோட்டான் இருக்கு. தங்கத்துல 79 புரோட்டான்கள் இருக்கு. அப்ப இந்த புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தனிமத்துக்கும் மாறுது. அந்த தனிமத்தினுடைய பண்புகளை நிர்ணயிக்கிறதுல இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், புரோட்டான்களின் எண்ணிக்கை முக்கியத்துவம் பெறுது. அதனால அந்த புரோட்டானினுடைய எண்ணை தான் அணு எண் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அட்டாமிக் நம்பர். இப்ப அணு எண்ணை எப்படி சொல்லலாம்? புரோட்டான்களின் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். ஒரு அணுல எவ்வளவு புரோட்டான்கள் இருக்கோ அதுதான் அதனுடைய அணு எண். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஒரு அணுனா எவ்வளவு புரோட்டான்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையில எலக்ட்ரான்கள் இருக்கும். எவ்வளவு புரோட்டான்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையில எலக்ட்ரான்கள் இருக்கும். ஏன்னா ஒரு அணு நடுநிலை தன்மை கொண்டது. நேர்மின் சுமை கொண்ட துகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு எதிர்மின் சுமை கொண்ட துகள் இருக்கும். அதனால அணு எண் என்பது எவ்வளவு புரோட்டான் இருக்குதோ அதை தான் அணு எண்ணுங்கிறோம். புரோட்டான் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் என்னதான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அதனால அணு எண்ணுனா அந்த அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை சொல்லலாம், அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையையும் நம்ம சொல்லலாம். அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அதோட எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கோ அது அட்டாமிக் நம்பருங்க. ஒரு ஆட்டம் இஸ் அ நியூட்ரல் பார்ட்டிகிள். ஆட்டமுக்கு சார்ஜ் கிடையாது, பாசிட்டிவ் சார்ஜும் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜும் கிடையாது. அதனால சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் இருக்கும் ஆட்டம்ல அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். அதனால நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இருக்கும். இது நம்ம முன்னாலே படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் 10னா அட்டாமிக் நம்பர் அதுக்கு 10. இப்போ புரோட்டான்ஸ் 10 இருந்துச்சுன்னா அதுல நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுதான் இருக்கும், ஒரு ஆட்டம் வச்சுல 10 தான் இருக்கும். அதனால அட்டாமிக் நம்பருங்கிறதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதையும் சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் சொல்லலாம். Protons alone do not make up all the mass of an atom. Protons உடைய நம்பர்ஸை நம்ம அட்டாமிக் நம்பர்னு சொல்லலாம். ஆனா மாஸ் நம்பர் படிக்கணும்னா புரோட்டானுடைய மாஸை மட்டும் நம்ம அதில் எடுக்க முடியாது. ஏன்? அதில் 3 பார்ட்டிகள் இருக்குது, புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ்,
நியூட்ரான்ஸ். அதனால இதுல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸுடைய கான்ட்ரிபியூஷனையும் நம்ம இதுல சேர்க்கணும் டோட்டல் மாஸ் வேணும்னா. ஆனா எலக்ட்ரான் கேன் பி ரிகார்டட் as so small that it can be ignored. ஆனா எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து ரொம்ப குறையா இருக்கிறதுனால அதை நம்ம விட்டுறலாம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதுல புரோட்டானையும் நியூட்ரானையும் மட்டும் நம்ம சேர்த்தா போதும். ஆனா எலக்ட்ரானுடைய மாஸை நம்ம இக்னோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா as so small, அது ரொம்ப மற்றதோட புரோட்டானுடைய மாஸோடையோ அல்லது நியூட்ரானுடைய மாஸோடைய கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ ஸ்மாலா இருக்கும். அதனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். அதனால ஒரு மாஸ் நம்பர் அப்படின்ட்டு சொன்னோம்னா அதுல எதெல்லாம் சேர்க்கணும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஒரு தனிமத்தினுடைய நிறை எண் வேணும்னா அந்த அணுவில் உள்ள மொத்த துகள்களை உடைய நிறைய கூட்டணும், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஆனா எலக்ட்ரானுடைய நிறை மிக மிக குறைவு. புரோட்டானோடையோ அல்லது எலக்ட்ரானோட நியூட்ரானோடையோ நம்ம ஒப்பிடும்போது அது ரொம்ப குறையா இருக்கிறதுனால அடிப்படை துகள்ல நியூட்ரானுடைய நிறை மற்றும் புரோட்டானுடைய நிறையை மட்டுமே ஒரு நிறை எண்ணுக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம், மாஸ் நம்பருக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம். எலக்ட்ரானுடைய நிறைய நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், விட்டுறலாம். சரியா? எனவே ஒரு தனிமத்தின் அணு நிறை என்பது அல்லது நிறை எண் என்பது அத்தனிமத்தில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையை கூட்டுவதற்கு சமம். நிறை எண் ஈக்குவல் டு புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு. எந்த ஒரு தனிமத்திலும் அதோடைய குறியீடை எக்ஸ் கொடுக்கும். இந்த எக்ஸுங்கிறது ஏதாவது ஒரு தனிமத்தை வச்சுக்கிடலாம். கீழே உனக்கு நைட்ரஜன் கொடுத்துருக்கு. இந்த எக்ஸுங்கிறது இது நம்ம ஒரு காமனா வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்மட். எக்ஸ் அப்படிங்கிறது தனிம குறியீடுக்கு எக்ஸ். அதுல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இடது ஓரம் மேல நிறை எண் ஏ எழுதணும். சப்ஸ்கிரிப்ட்ல கீழே இடது ஓரம் கீழே அணு எண்ணை எழுதணும், இசட்ட எழுதணும். For any element, the atomic number are shown as subscripts and the mass number are shown as superscript. எக்ஸுங்கிறது சிம்பிள் ஆஃப் தி எலமெண்ட். இது என்ன எலமெண்டோடைய சிம்பிள், கெமிக்கல் சிம்பிள் ஒன்றுல அதை இதில் போட்டுக்கணும். மாஸ் நம்பரை லெஃப்ட் டாப்ல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல ஏ அப்படின்னு போட்டா அது மாஸ் நம்பர், இசட்னு போட்டா அட்டாமிக் நம்பர். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்கு பாரு, நைட்ரஜன். எக்ஸுங்கிற இடத்துல நைட்ரஜன், அதனுடைய மாஸ் நம்பர் 14, அதனுடைய அட்டாமிக் நம்பர் 7, அதை கீழே எழுதியிருக்கு. இங்க பாரு நைட்ரஜன், அதனுடைய குறியீடு எண், அணு எண் 7, அதை கீழே போட்டிருக்கு. நிறை எண் 14 ஏ, அதை மேல எழுதியிருக்கோம், சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதியிருக்கோம். இவ்வாறாக ஒரு தனிமத்தினுடைய அணு எண் மற்றும் நிறை எண் கணக்கிடப்படுகிறது. அது எவ்வாறு குறியீடு குறிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்கோம். குறியீடு எண் சூப்பர் ஸ்கிரிப்ட்ல 14, மேல 14, சப்ஸ்கிரிப்ட்ல 7, கீழே 7. இது அணு எண் அப்படிங்கிறத நம்ம இதுல குறிக்கிறோம். இவ்வாறாக அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஒரு ஆட்டமுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். The difference between the mass number of an element and its atomic number gives the number of neutrons present in one atom of the element. நியூட்ரானுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வேணும்னா மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை கழிச்சா போதும். ஒரு தனிமத்தினுடைய அணுவின் நிறை எண் மற்றும் அணு எண்ணில் உள்ள வேறுபாடு தான் நியூட்ரான்களின் எண்ணிக்கைன்னு சொல்றோம். நியூட்ரான்களினுடைய எண்ணிக்கை வேணும்னா நிறை எண்ல இருந்து அணு எண்ணை கழிச்சிடலாம், ஏல இருந்து இசட்டை கழிச்சிடலாம். நிறை எண்ல இருந்து புரோட்டான்களின் எண்ணிக்கையும் கழிக்கலாம். நிறை எண்ல இருந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கழிச்சாலும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் n ஈக்குவல் டு மாஸ் நம்பர் ஏ மைனஸ் அட்டாமிக் நம்பர். அந்த அட்டாமிக் நம்பருக்கு பதில் புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதையும் கழிக்கலாம், அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸே நம்ம என்ன பண்ணிக்கிடலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the number of neutron in one atom of magnesium is, magnesium உடைய மாஸ் நம்பர் 24, அட்டாமிக் நம்பர் 12. அப்ப 24ல இருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணா 12. அப்ப நியூட்ரானுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான் இந்த மெக்னீசியம் ஆட்டம் இஸ் 12. இங்க பாரு, மெக்னீசியத்தினுடைய நிறை எண் 24, அணு எண் 12. நிறை எண் 24, அணு எண் 12. அப்ப 24ல இருந்து 12 கழிச்சிட்டோம்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு டெஸ்ட் யுவர் செல்ஃப் போட்டுக்கு பார், calculate the number of neutrons in the atom.
அலுமினியத்துல மாஸ் நம்பர் அலுமினியத்துக்கு 27, அட்டாமிக் நம்பர் 13. 27ல 13 சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா அதுக்கு எவ்வளவு? 14. அதே மாதிரி பாஸ்பரஸ், பீனா பாஸ்பரஸ், அதுக்கு 31 மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் 15. மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு? 16. தமிழ் மீடியமா கவனிச்சுக்கோ. அலுமினியம் நிறை எண் 27, அணு எண் 13, கழிச்சிட்டோம்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைச்சிரும் 14. பாஸ்பரஸ்க்கு நிறை எண்ல இருந்து அணு எண்ணை கழிச்சோம்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை 16. அதே மாதிரி இங்கே பாரு 190. குரோமியம் 24 மாஸ் நம்பர் 54. இது எவ்வளவு? 24. இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு? 30. இதுக்கு எவ்வளவு பாருங்க, 190ல 76 சப்ட்ராக்ட் பண்ணி போட்டோம்னா இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? நியூட்ரான்களின் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி மேல ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. சிம்பாலிக்கலி ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ஆட்டம்ஸ் யூசிங் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். இதுக்கு எப்படி எழுதணும்? இதுக்கு சிம்பிள் சி, சிலிக்கானுக்கு சிம்பிள் SI, ஆக்சிஜனுக்கு O, பெரிலியத்துக்கு என்னது? BE. தமிழ் மீடியத்துக்கு இதான் கவனிச்சுட்டோம். தமிழ் மீடியத்துக்கு இதே தான் பேர். கார்பனுக்கு மாஸ் நம்பர் 12, நிறை எண் 12, அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 6, அணு எண் எவ்வளவு? 6. சிலிக்கானுக்கு 28 மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் எவ்வளவு? 14. ஆக்சிஜனுக்கு நிறை எண் 16, அட்டாமிக் நம்பர் 8. இந்த பக்கம் சார் இதுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். பெரிலியத்துக்கு மாஸ் நம்பர் 9, அட்டாமிக் நம்பர் 4, அணு எண் 4. இப்படி இதை நம்ம என்ன பண்ணிக்கிடலாம்? கண்டுபிடிச்சுக்கிடலாம். சரியா? அட்டாமிக் நம்பர் இஸ் டிசைன்ட் as ZY. அட்டாமிக் நம்பருக்கு ஏன் Zன்னு சொல்றோம்? Z stands for Zal, which means number. ஜெர்மன்ல Zங்கிறதுக்கு ஜால்னு பேரு, நம்பர்னு பேரு. ஜால்னா அதை Zங்கிறதால நம்ம சொல்றோம். ஸோ Z can be called atom Zal, அதான் அட்டாமிக் நம்பர்னு வச்சிருக்கோம். A is a symbol of recommended in the ACS style. Mason Zal in German, அதனால M நம்ம வச்சிருக்கோம். அணு எண் Zங்கிறது எதுக்காக வச்சிருக்கோம்னா, ஜால் அப்படிங்கிறது ஜெர்மானிய மொழியில எண்ணுட்டு போறது. அதனால Z நம்ம எப்படி வச்சிருக்கோம்? அணு எண் அப்படின்ட்டு வச்சிருக்கோம். அது ஆட்டம் ஜால் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம அதை அணுஜால் அப்படிங்கிறோம். அதை தான் நம்ம தமிழ்ல அணு எண் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஜெர்மான மொழியில மாசன் ஜால் அப்படிங்கிறத ஏசிஎஸ் வழிமுறையில நம்ம ஏ அப்படின்ட்டு சொல்றோம். சரியா? இப்போ இதுல ஒரு கணக்கீடு ஒன்று கொடுத்து, ஒரு தனிமத்தின் அணுவின் நிறை எண் 39, நியூட்ரான்களின் எண்ணிக்கை 20 எனில் அதன் அணு எண்ணை கண்டுபிடி, தனிமத்தின் பெயரை கண்டுபிடிக்கும். Calculate the atomic number of element with mass number is 39, neutron is 20. மாஸ் நம்பர் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பரும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் சேர்ந்ததை தான் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் வேணும்னா மாஸ் நம்பர்லேருந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை கழிக்கணும். அப்போ அட்டாமிக் நம்பர் இஸ் 19. அப்போ அதனுடைய 19 அட்டாமிக் நம்பர் கொண்ட எலமெண்ட் எது? பொட்டாசியம். என்னது? பொட்டாசியம். இதுதான் 19. அணு எண்ணும் நிறை எண் அணு எண்ணும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் சேர்ந்தது. அணு எண் வேணும்னா நிறை எண்லேருந்து நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கழிச்சிட்டோம்னா அணு எண் கிடைச்சிடும். அணு எண் 19. அணு எண் 19 கொண்ட தனிமம் எது? பொட்டாசியம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தனிம வரிசை அட்டவணை படிக்கும்போது நம்ம அதை தனியாக படிச்சுக்கிடலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம், அணுக்களினுடைய எலக்ட்ரான் பகிர்வு. You already know that electrons occupy different energy levels called orbits or shells. நம்ம ஏற்கனவே தெரியும், நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட்டுக்கு
சர்க்குலர் பாத்துக்கு பேரு ஆர்பிட் அல்லது ஷெல்லுன்னு சொல்றோம். இந்த ஆர்பிட்ஸ் அந்த ஷெல்லுல எப்படி எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது படிக்கிறதுக்கு பேரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய எலக்ட்ரான் வரக்கூடிய அந்த சர்க்குலர் பாத்துக்கு பேரு ஆர்பிட். இந்த ஆர்பிட்ஸ்க்கு உள்ளுக்க எலக்ட்ரான்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குங்கிறதுக்கு பேரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இதை நமக்கு தந்தவங்க போர் அண்ட் பரி. இதை தந்தவங்க யாரு? போர் பரி. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரூல்ஸை கொடுத்தவங்க போர் அண்ட் பரி. அணுக்களில் எலக்ட்ரான் பகிர்வு. உட்கருவை சுற்றியுள்ள வட்டப்பாதைகள்ல எலக்ட்ரான்கள் சுற்றி வருது, அதுக்கு பேர் ஆர்பிட்னு நமக்கு தெரியும். இந்த ஆர்பிட்ல இந்த எலக்ட்ரான்கள் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறதுங்கிறது பேர் தான் எலக்ட்ரான் பகிர்வு. இத நமக்கு சொன்னவரு போர் மற்றும் பரி. போர் மற்றும் பரி, அதனால அவங்க இதுக்கு பேர் போர் பரி விதிகள். இவங்க இதுக்கு நிறைய விதிகள் அல்லது நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்க. இந்த எலக்ட்ரான்கள் ஆர்பிட்ல எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத, எவ்வளவு எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஒவ்வொரு ஆற்றல் மட்டத்துல அல்லது ஒவ்வொரு ஷெல்லையும் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த போர் பரிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேரு போர் பரி ரூல்ஸ் அல்லது போர் பரி விதிகள். அதுல முதல் ரூல்ஸ் என்னன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் accommodated in a shell is equal to 2n square where n is the serial number of the shell. ஒரு வட்டப்பாதையில எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு கொடுத்திருக்காங்க. ஒரு ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா? 2n ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? 2n ஸ்கொயர். ஒரு ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்றது இந்த ஃபார்முலால தான். ஃபர்ஸ்ட் அதுல உள்ள எண்ங்கிறது என்னன்னா, என் இஸ் த சீரியல் நம்பர். இப்போ ஒரு சர்க்குலர் பாத்துல ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து என், நியூக்ளியஸ்க்கு அடுத்து இருக்கிற ஷெல் என்னங்கிறது 1, செகண்ட் ஷெல் n ஈக்குவல் டு 2, தேர்ட் ஷெல் n ஈக்குவல் டு 3. அப்போ முதல் ஷெல்லில் எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத 2n ஸ்கொயருங்கிற ஃபார்முலால போட்டு அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்ங்கிறத போர் பரி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ n ஈக்குவல் டு 1 நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளவு வரும்? ஃபர்ஸ்ட் இதுல 2n ஸ்கொயர்னா 2 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு அல்பாபெட்டிக் நம்பர் என்ன கொடுக்கலாம்? k. kல எத்தனை ஷெல் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ். அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. k இதுல இந்த ஃபார்முலா தான் 2n ஸ்கொயர். 2n ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலால இதை என்ன பண்ணியிருக்காங்க? சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 2, 3, 4. n ஈக்குவல் டு 1னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ரெண்டாவது ஆற்றல் மட்டம் அல்லது செகண்ட் ஆர்பிட்ல l ஈக்குவல் டு 2ன்னு போட்டா 18 எலக்ட்ரான்ஸ். m ஈக்குவல் டு 3ன்னு போட்டா 18 எலக்ட்ரான்ஸ். செகண்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ். செகண்ட் ஷெல்ல எவ்வளவு? 8 எலக்ட்ரான்ஸ். n ஈக்குவல் டு 4ன்னு போட்டோம்னா 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தமிழ் மீடியத்தில் பாருங்க, k ஆற்றல் மட்டத்தில் n ஈக்குவல் டு 1, அது முதலாவது ஆற்றல் மட்டம். அப்போ 1ங்கிறத 2n ஸ்கொயர் 1 சப்ஸ்டியூட் பிரதிட்டோம்னா 2. ரெண்டாவது ஆற்றல் மட்டம், அதில் n ரெண்டாவது ஆற்றல் மட்டம்னால n இன்ட்டு 2 போட்டோம்னா 2n ஸ்கொயர். n 2 ஸ்கொயர்னா 4, அதை 12 பெருக்கணும்னா 8. மூன்றாவது ஆற்றல் மட்டம், அப்போ n ஈக்குவல் டு 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9 இன்ட்டு 2 18. n நாலாவது ஆற்றல் மட்டம், அப்போ 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 32. கூடுகள் அவற்றின் ஆற்றல்கள் ஏறு வரிசையில் எலக்ட்ரான்கள் படிப்படியாக நிரப்பப்படுகிறது. செல்ஸ் ஆர் ஃபில்டு வித் ஸ்டெப் வைஸ் மேனர். இப்போ ஒரு இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. ஒரு செல்ல அல்லது கூட்டுல எலக்ட்ரான்கள் எப்படி ஃபில் பண்ணப்படுதுன்னா, 8 இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 ஃபில் ஆகும். மீதி உள்ள 6 எலக்ட்ரான் தான் செகண்ட் ஷெல்லுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஷெல்லுல எத்தனை ஃபில் ஆகும்? 18 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் அப் ஆகும். செகண்ட் ஷெல்ல 8 ஃபில் அப் ஆகும். மூணாவது ஷெல்ல 8 ஃபில் அப் ஆகும். உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாரு, 20 எலக்ட்ரான் கொண்டது கால்சியம். 20 எலக்ட்ரான் இருக்கு, அது எப்படி ஃபில் அப் ஆகுது? 20 எலக்ட்ரான் இருந்தா முதல் இதுல எத்தனை எலக்ட்ரான் தான் ஃபில் அப் ஆக முடியும்? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2. அப்ப மீதி இது போக
18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ செகண்ட் ஷெல்ல 18ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம்? 8 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம். அப்போ மீதி என்னாச்சு? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அடுத்ததுல 18 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கலாம். அதில் எம், அடுத்ததுல 2. சரியா? ஒவ்வொரு ஆர்பிட்லையும் 8 எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? அதுக்கு அதை தாண்டும் போது அடுத்த ஷெல்லுக்கு அது மாறிடும். சரியா? உனக்கு கொடுத்துருக்கு பாரு, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கு. அலுமினியத்தின் அணு எண் 13. அப்போ அது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இதில் அதை நம்ம சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் 13 எலக்ட்ரானில் ஃபர்ஸ்ட் இதில் 2 இருக்கும். அடுத்ததில் 8 இருக்கும். 8 + 2 10 ஆயிட்டு 13ல் மீதி எத்தனை இருக்கு? 3. அப்போ 2, 8, 3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். இது கே, இது எல், இது என்னது? எம். இதை தான் உனக்கு வாட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அலுமினியம்? Electronic configuration of aluminum is aluminum உடைய atomic number Z equal to 13. அப்போ K ஷெல்ல அதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ், ஃபர்ஸ்ட் 2. எல் ஷெல்ல 8 வந்துடும். அப்போ அது 8. 2 + 8 10. அப்போ எம் ஷெல்ல மீதி 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம 2, 8, 3 அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆட்டம்னா என்ன? உள்ளுக்கு புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. அதை சுற்றி என்ன இருக்கு? கே, எல், எம், என், ஓ, பி, கியூ இப்படி இருக்கு. இதுக்கு பேர் ஆர்பிட்ஸ். இது ஷெல்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சரியா? இதோடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத போர்பெரிங்கிறவர் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கிறார். அந்த ஃபார்முலா என்னது? 2n²ங்கிற ஃபார்முலா. நியூக்ளியஸ்ல இருந்து பக்கத்துல இருந்து இருக்குள்ள ஆற்றல் மட்டத்துக்கு பேர் கே, ரெண்டாவது உள்ள ஆற்றல் மட்டத்துக்கு எல், மூணாவது உள்ள ஆற்றல் மட்டத்துக்கு எம், நாலாவது உள்ள ஆற்றல் மட்டத்துக்கு என், ஐந்தாவது உள்ளதுக்கு ஓ. இதை தான் எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஒரு அணுவினுடைய மையத்தில் உள்ளதுக்கு பேரு உட்கரு, நியூக்ளியஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். என் வந்து என்னது? இதுல நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். இந்த உட்கருவில் இருந்து அடுத்த ஷெல், ரெண்டாவது ஷெல், மூணாவது ஷெல் வரும். ஃபர்ஸ்ட் ஷெல் 2n²ங்கிற ஃபார்முலால 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 2. ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். செகண்ட் ஷெல்லுக்கு 2 போட்டோம்னா 8 எலக்ட்ரான். தேர்ட் ஷெல், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ், தேர்ட் ஷெல். அப்போ அதில் 3 சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில். அப்போ 18. ஃபோர்த் ஷெல், அப்போ 2n²ல 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அதில் எவ்வளவு? 4 ஷெல்லில் 32. அடுத்து ஃபிஃப்த் ஷெல், அதில் 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 5 × 2 25, 50 எலக்ட்ரான்ஸ். அதை தான் கேல 2, இல்லை 8, எல்ல 18, என்ல 32, ஓல 52. நமக்கு அதில் ஞாபகத்துக்கு KLMN வர படிச்சா போதும். இதில் 2 எலக்ட்ரான்ஸ், இதில் 8 எலக்ட்ரான்ஸ், இதில் எம்ல 18 எலக்ட்ரான்ஸ், என்ல 32 எலக்ட்ரான்ஸ். எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? போர்பெரி கொடுத்த ஃபார்முலா 2n²ங்கிற ஃபார்முலால இருந்து நம்ம ஆட்டமுடைய ஷெல் கெப்பாசிட்டி, அணுக்களின் கட்டமைப்புல ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வாறு எலக்ட்ரான்கள் பங்கீடு செய்யப்படுகிறதுங்கிறத நம்ம இந்த போர்பெரி ஃபார்முலால இருந்து படிச்சிருக்கோம். ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் atomic structure of element. Knowing the mass number and atomic number of element, we can represent the atomic structure. நமக்கு atomic structure தெரியறதுக்கு மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் இருந்தா போதும். நம்ம இப்ப பாரு, ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சிஜன் மாஸ் நம்பர் 16, A16, அட்டாமிக் நம்பர் Z ஈக்குவல் டு 8. அதை தான் எப்படி எழுதியிருக்காங்க? 16 சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயும் 8 சப்ஸ்கிரிப்ட்லேயும் எழுதியிருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்ன பண்ணணும்? மாஸ் நம்பர் ஏல இருந்து அட்டாமிக் நம்பர் இசட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். 16 - 8, 8. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 8. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஏன்னா அட்டாமிக் நம்பர் 8னா ப்ரோட்டான்ஸும் 8 தான். ப்ரோட்டான்ஸ் 8னா எலக்ட்ரான்ஸும் 8 தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் நியூட்ரான்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதில் 8 ப்ரோட்டான்ஸ், 8 நியூட்ரான்ஸ், 8 எலக்ட்ரான்ஸ். ப்ரோட்டானும் நியூட்ரானும் எங்கே இருக்கும்? இதுக்குள்ளே இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். அது நியூக்ளியான்கள்.
ஸோ நியூக்ளியஸ்குள்ள 8 ப்ரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஆர்பிட்ஸில் அது வந்து என்னது வரும், சுற்றிட்டு வரும். அப்போ அந்த 8 எலக்ட்ரான்ஸில் கே ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான், 2. மீதி எத்தனை இருக்குது, 8ல் 2 எலக்ட்ரான்ஸ் கே ஷெல்லுக்கு போயிட்டுனா மீதி 6. அது நெக்ஸ்ட் ஷெல்லுக்கு போயிடும், செகண்ட் ஷெல்லுக்கு போட்டுரும். முதல் ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான், அதனுடைய 2வது ஆற்றல் மட்டத்தில் 6 எலக்ட்ரான். ஏன்னா அதனுடைய அணு எண் எவ்வளவு, 8. அணு எண் 8ங்கிறதுனால எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 8, எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையினால புரோட்டான்களின் எண்ணிக்கையும் 8. அப்போ அதை எப்படி எலக்ட்ரான் பகிர்வு எழுதணும், கே ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்கள், எல் ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான் போக மீதி உள்ள 6 எலக்ட்ரானே போட்டுருவோம். சரிதானா? Atoms are so tiny their mass number cannot be expressed in grams. இதை வந்து ஆட்டம் வந்து மிக சின்னது, அணு வந்து மிக நுண்ணியது, அதை நம்ம கிராம்ல அளக்க முடியாது. காய்கறி வாங்குற மாதிரி கிராம்ல அளக்க முடியாது. அதுக்குண்டு ஒரு மாஸ் யூனிட் வச்சிருக்காங்க, அதுக்குண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூனிட் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு ஏஎம்யூ. அதுக்கு பேர் என்னது, ஏஎம்யூ, அணு நிறை அலகு, இங்கிலீஷ்ல அட்டாமிக் மாஸ் யூனிட். அதை ஏஎம்யூங்கிறது வெறும் கேபிட்டல் லெட்டர் யூன்னு சொல்றோம். சரியா? இத எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா நானோமீட்டர்ல தான் அளக்குறாங்க. ஒரு நானோமீட்டருங்கிறது 10⁻⁹ மீட்டர், கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேல, 10 மில்லியன் மீட்டருக்கு மேல போனதான் ஒரு நானோமீட்டர் ஆகுது. ஈவன் த ஆட்டம் இஸ் இன்விசிபிள் டினி பார்ட்டிகிள், அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த காலத்துல நம்ம செம் என்று அழைக்கக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் படிக்கும். நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்ப இந்த ஆட்டமுடைய டின்னி பார்ட்டிகிள் எப்படி பார்க்கலாம், செம் என்று அழைக்கக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்க்கலாம். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் நம்ம அதை பார்க்கலாம். Well students, with this we will stop. Revise the portion what we have learned. See you in the next class. மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி இதோட நம்ம நிறைவு செல்வோம். அடுத்த வகுப்புல மீதமுள்ள பாடத்தினுடைய பிற பகுதிகளை படிப்போம். அதுவரையும் நடத்திய பாடங்களை நன்றாக வீட்டிலிருந்து படியுங்கள். தேங்க்யூ. நன்றி.